Meenakshi, Faculty of Allied Health Sciences. Admissions open for BSc Technology courses. Apply now. தமிழகத்தின் மழை நிலவரம் குறித்து விளக்குகிறார் எமது தொகுப்பாளர் கார்கே. தமிழகத்தில் அதி கனமழைக்கு 8 மாவட்டங்களில் வாய்ப்பு இருக்கு. பிற மாவட்டங்களில் மிக கனமழையை எதிர்பார்க்குறாங்க. வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்றது இதுதான். இந்த பகுதி இன்னும் வலுவடைந்தது அப்படின்னா தாழ்வு மண்டலம், அடுத்த 12 மணி நேரத்தில் அது தாழ்வு மண்டலமாக மாறும். இப்படி மாறுகிறதன் மூலமாக வங்கக்கடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஈரப்பதமும் இந்த காற்றின் சுழற்சியால் பாருங்க, நம்ம இப்போ சென்னை, புதுச்சேரி, நாகப்பட்டினத்தை ஒட்டிய கடலோர பகுதியில் இருந்து இந்த பக்கம் அந்தமான் கடற்கரை வரை இருக்கக்கூடிய வங்கக்கடலில் ஒட்டுமொத்தமாக காற்று சுழற்சி இருக்கிறது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நீரை, ஈரப்பதத்தை நீராவியாக்கி எடுத்து வந்து சென்னையிலையும் தமிழகத்திலையும் பொழிவித்து வருகிறது. ஸோ ஒட்டுமொத்த வங்கக்கடல்லையும் ஒரு பெரிய காற்று சுழற்சி இருக்கிறது. இப்போ அது தாழ்வு பகுதியாக இருக்கு, தாழ்வு மண்டலமாக மாற இருக்கிறது. இந்த தாழ்வு மண்டலம் தான் அப்படியே மெல்ல நகர்ந்து தமிழகத்திற்குள்ள வர இருக்கிறது. இது இப்போ நமக்கு தென்கிழக்கே பாருங்க, வங்கக்கடல்ல தென்கிழக்கே இருக்கு. இந்த தாழ்வு பகுதி அப்படியே சென்னையை நோக்கி மேலே வந்து அதாவது காரைக்காலுக்கும் ஸ்ரீஹரிகோட்டா கடையில் சென்னையை நோக்கி அப்படியே மேலே வந்து பெங்களூர் வரை அதை நோக்கி அப்படி பாதைகள் அப்படி போகும். ஸோ வடமேற்கு திசையை நோக்கி அது நகர இருக்கிறது. எப்படி நகர இருக்கிறது பாருங்க. இப்போ நிலவரம் என்ன? புதன்கிழமை இப்போ சரியாக வந்து ஒரு 12 மணி நிலவரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாளைய தினத்துல தான் இது வந்து கரையை தொட்டு வர இருக்கிறது அப்படின்றாங்க. அதை நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த காற்று சுழற்சி நகர்ந்து வருகிறது. இது வந்து இப்போ நம்ம பார்க்கறது காற்றை மட்டும்தான். இதுவே புயலாக மாறி இருந்தால் இந்த காற்று அதீத பலமான காற்றாக சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய காற்றாக இருக்கும். ஆனால் இது வந்து சேதத்தை ஏற்படுத்தாத காற்று, 60லிருந்து 70 கிலோமீட்டர் வேகத்தில் வரக்கூடிய காற்றாக இருக்கும். பாருங்க, நாளைய தினத்தில் மெல்ல மெல்ல அப்படியே வந்து சென்னைக்குள்ள வருது. அதனால தான் நாளைய தினம் முழுவதுமே நல்ல ஒரு மழை இருக்கும் அப்படின்றாங்க. நம்ம மழையினுடைய நிலவரத்தை அப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த காற்று சுழற்சி அப்படியே உள்ள வர்றதை பாருங்க, சென்னைக்குள்ள வந்துருச்சு. சென்னையில் நாளை மாலையெல்லாம் கூட நல்ல மழை இருக்கும். இந்த காற்று வந்து அப்படியே இன்னும் உள்ளே வரணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த காற்றினுடைய சுழற்சி நிலவரங்கள்லாம் இருக்கும். ஸோ வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் தான் நிலைமை கொஞ்சம் சீராக இருக்கும். சரி, இது காற்றினுடைய நிலவரம். இந்த காற்று சும்மா வரல. நான் சொன்ன மாதிரி வங்கக்கடலில் இருந்து மழை துளிகளை, அதாவது நீர் துளிகளை எடுத்துக்கொண்டு வருகிறது. அது அப்படியே நமக்கு மழையை கொடுக்க இருக்கிறது. சரி, இப்போ பாருங்க, இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சேட்டலைட் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கிராஃபிக்கல் இமேஜ். இதன் மூலமாக பாருங்க, சென்னைக்கு மிக அருகில் தான் இருக்கிறது. இந்த அடர், அதாவது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடியது வந்து கனமழை பெய்யக்கூடிய இடம். லேசான ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது, அடர் நீல நிறத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து நல்லா ஓரளவு பெய்யக்கூடியது. அதாவது சாரல் மலையிலிருந்து அதிமழை வரை பெய்யக்கூடிய இடம். இந்த பகுதி தான் ஆபத்தான பகுதி. இந்த பகுதி கடக்கக்கூடியது, அதாவது மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பகுதி ஆபத்தான பகுதின்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பகுதி கடக்கின்ற போது தொடர்ச்சியாக மழை பெய்யும், எந்த கேப்பும் இல்லாமல். இந்த மாதிரி குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது 6 மணி நேரத்தில் இப்போதைக்கு கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியின்படி 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யலாம். 7ஆம் தேதி இரவு, 8ஆம் தேதி காலையில் பெஞ்சது இல்லையா, அதே மாதிரியான மழை பெய்யலாம் அப்படின்றாங்க. ஸோ இந்த பகுதி எப்படி கடக்க இருக்கிறது? இந்த பகுதி வட தமிழகத்தை, குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டம், புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் அதை நோக்கி அப்படியே கடக்கிறது பாருங்க. இது இன்று இரவெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மழை இருக்கும். இன்று இரவு சென்னையில் கனமழை இருக்கும். காரணம் என்னன்னா, அதனுடைய மையப்பகுதி சென்னையில் இருக்கும். அப்படியே மேலே நெல்லூர் வரை இதனுடைய தன்மை இருக்கும். அப்படியே நாளைய தினத்தில் ஒரு மதியத்துக்கு மேலே தான் அதனுடைய நிலவரம் கொஞ்சம் குறையும் அப்படின்றாங்க. பாருங்க, அந்த மழை மேகம் அப்படியே நீரெல்லாம் வந்து கொட்டிட்டு அப்படியே உள்ள வருகிறது, பெங்களூர் வரை செல்கிறது. அப்படியே அது அரபிக்கடலுக்கு சென்று விடும். எப்போ அப்படின்னா 12ஆம் தேதி அரபிக்கடலுக்கு சென்று விடும். அதை தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா கூட 14ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னொரு சுழற்சி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மழை இப்போ எந்த பகுதியை நோக்கி கரையை கடக்க இருக்கிறதுன்னு பாருங்க. இப்போதைக்கு இருக்கக்கூடியது சென்னைக்கு பக்கத்தில் வந்துருச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இன்று 6 மணிக்கு சென்னையில் நல்ல மழை தொடங்கி இருக்கும். பாருங்க, வேலூர் பக்கத்தில் ராணிப்பேட்டை இங்கெல்லாம் வந்து நல்ல மழை தொடங்கி இருக்கும். இன்று இரவு நிலவரம் எப்படி இருக்கும்? இன்று இரவு சென்னையில் அதி கனமழை இருக்கும். அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்வது நல்லது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து வீட்டு பக்கம் தண்ணி வந்திருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து மிகவும் கவனமாக இருக்கணும். வேண்ட பொருட்கள் வாங்கி வச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா,
7ஆம் தேதி பெய்த அதே மழை அளவு இந்த முறை இருக்குன்றாங்க. அதுக்கு தான் இப்போ கடலூரில் பார்த்தோம், நாகப்பட்டினத்தில் பார்த்தோம், அதீத கனமழை பெஞ்சிருக்கு. 30 சென்டிமீட்டர் நெருக்கிய மழை பெய்திருக்கிறது. ஸோ ஒட்டுமொத்தமாக கடலில் இருக்கக்கூடிய ஈரப்பத்தை கொண்டு வந்து கொட்டு கொட்டு என கொட்ட இருக்கிறது. அதன் பிறகு பாருங்க, நமக்கு உண்மையிலே நிலவரம் தெரியணும் அப்படின்னா பாருங்க, நாளைய தினம் காலையில் 10 மணிக்கு மேலே தான் சென்னைக்கு கொஞ்சம் மழை குறையும். அதுக்கப்புறம் நாளை மதியம் வரையுமே இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் தற்போது இருக்கக்கூடிய நிலவரம். இன்னும் சற்று நேரத்தில் வட மாவட்டங்கள், அதாவது காரைக்கால், புதுச்சேரிக்கு மேலே, அதே மாதிரி தெற்கு ஆந்திரா, இதற்கு இடைப்பட்ட பகுதிகளில் மழை தொடங்க இருக்கிறது. Meenakshi Academy of Higher Education and Research. Admission enquiry க்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.